பெரியார் என்ன சொல்லியிருக்கிறார்? பெரியார் நிறைய நல்லது சொல்லியிருக்காரு. நிறைய குரலற்றவர்களுக்கு குரலா இருக்குன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? குரலற்றவர்களின் குரலாக ஒழிப்பது அந்த தீ செந்தில் வந்தாண்டா. ஐயோ, தமிழ் கேள்வி. சரி, குரலற்றவர்களின் குரலாக. சரி, அப்ப அவர் வழியில வந்து யூடியூப் ரூட்டே அதே போல ஒரு குரலற்றவருக்கு குரலா ஒழிக்க போகுது. அப்படியா? அதுதானே ஐயா பெரியார் சொல்லி கொடுத்தது. ஆதிக்கத்தை எதிர்த்து எங்க ஆதிக்கம் இருந்தாலும் அங்க வந்து நீங்க வந்து எதிர்த்து நில்லுங்க. அதுதான் அவர் சொன்ன ஒரே கோட்பாடு. அதனால இந்த வீடியோல அண்ணன் சீமானுக்கு குரலாக யூடியூப் ரூட்டை சொல்லிக்க போகுது. பைத்தியம் முடிச்சுக்கிட்டா இல்ல நான் கேக்குறேன், சீமானுங்கிற ஒரு சீமானுக்கு நீ எதுக்கு ஓனர் இல்லைங்கிறது என்னென்ன பேசுவே நீ? அப்படி தம்பி, நான் வந்து என்னை பார்க்க தானே ஒரு மாதிரி இருப்பேன், முன்ன இருப்பேன். நான் கடுப்பானா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். சத்தியமா நான் சீமானுக்கு எதுக்கு எப்படி ஆகுது என்ன பாருங்க. நான் சொல்றேன், நான் உன்னை எடுத்து வந்திருக்கேன், நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் அதை கொடுங்க. ஒருபோதும் யூடியூப் ஆதரிப்பது கிடையாது. இந்த மாதிரிலாம் தான் வேற மாதிரி ஆகிடுவோம். நான் தம்பினே அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் இப்போ ஒன்று காட்டுறேன், அது தப்பு இருந்ததுன்னா நீங்க சட்டையை பிடிச்சி என்னன்னு கேளுங்க, இல்லை நானே ஹெல்மெட் எடுப்பேன். என்ன வகையில் சீமானா ஆதரிக்கிற பண்ணி போடுங்க ப்ளீஸ். அவன் நம்பி நான் என்னுடைய பூச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானும் வீட்டு வாசல எவன்டா நின்னா? வாட்ச்மேன் கூட நிக்கலடா. ஏன்டா இந்த மாதிரி போயிட்டு அலையிற? அவன் எதையோ பேசுறான், அதை கொண்டாந்து வச்சுக்கிட்டு என்ன இதுல என்ன புரியலையா? எதாவது பேசிட்டு அதை குடிச்சிட்டு வந்து எதாவது பேசுவான், தண்ணியை குடிச்சிட்டு சொல்றேன். 1000 தான் போதையை போட்டு ஆமா பிசுறு மசுருன்னு நான் பேசுவேன் தம்பி, செல்ட்ரு பிரதர் யூ கோ அண்ட் என்ஜாய் அப்படின்னு போதையை போட்டுட்டு அவர் பேசலாம். ஏன் குடி போதையில கீழே இருக்கிற பத்திரிகையாளர்கள் கூட அப்படின்னு கூட அப்படிலாம் கூட அவர் நடந்திருக்கலாம். ஓகே ஓகே, எல்லாத்தையும் போட்டுருங்க. ஓகே அப்படின்னு கூட யாரு சொல்றா? ஆனா சில நேரம் கரெக்டா பேசுறாப்ல. என்னது பேசுறாப்ல? விஜய் கேக்குறாருண்ணே. விஜயவா? எப்படி சொல்ற? ஒண்ணுமே பேரே இல்லையே, மென்ஷனே இல்லையா அதுல? அதான் என் தம்பி ஒருத்தன் வரான், 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்து நான் வரேன்னு சொல்றான். இப்ப புரியுதா? கணக்கு பண்ணி பாருங்க. 200 கோடி அதை ஒரிஜினல் கூட சொல்லலாம். அவரு என்ன கம்மியா சொல்றீங்க? அவர் சத்துக்கு பெருசா பெரிய நம்பரா சொல்லுங்க. விஜய் சொல்றாப்லையா? விஜய் எப்படி சொல்றாப்ல? ஆமா, அது நியாயம் இருக்கா இல்லையா? அதை மட்டும் பாருங்க. ஆமா, இப்ப விஜய் அரசியலுக்கு வருவதற்கான தேவை என்ன இங்க நட்டுக்கிட்டு போகுதுன்னு கேக்குறேன். ஏன்னா நம்ம இந்த கிளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, அதைத்தான் அவரும் கேக்குறாரு சீமானா. என்னடா இது குழப்பமா இருக்குது. யோசிச்சு பாருங்க. இப்ப விஜய் வந்து இங்க நட்டு நிமித்த வேண்டிய தேவையோ சூழலோ என்ன இருக்குது சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. அவன் ஜெயில போய் நின்றுட்டு பேசுற இருக்கா இல்லையா? என்ன இருக்குது? இதான் நம்ம ஆரம்ப நாட்கள்லேருந்து கேட்குறோம். இங்கே தெளிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அவன் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. உனக்கு என்ன ராஜா சிக்கல்? இப்போ உனக்கு என்ன நடந்து போச்சுன்னு நீங்க வந்து கேட்குற. எப்படி அவன்கிட்ட பேசுறது? யார் சீடா பேசுறது? ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்குது. சீமான் கேட்குற கேள்வி அவனை விட்டுருங்கண்ணே. பாருங்க, 1000 கரெக்டு தான். கருக்கலைப்பு கேஸ்ல மாட்டி இருக்கட்டும், போதையை போட்டு வந்து அவதூறு பேசட்டும், அதெல்லாம் ஒரு சைடு. கேட்குற கேள்வி கரெக்டா தப்பான்னு மட்டும் பாருங்க. இவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன் பத்தியா? சொன்னல மனுஷன் நாய் இருந்தா நான் வந்து நாயை தான் ஆதரிப்போம் அப்படின்னு சொன்ன யூடியூப் ரூட்டர்ஸ் இப்போ இந்த நேரத்துல சீமான் பக்கத்துல இட்ஸ் டெலிகேட் பொசிஷன் தான். இட்ஸ் டெலிகேட் பொசிஷன் வந்து நிக்குது. யார் ஆதரிக்கிறது? சீமான் ஆதரிச்சுங்க, அவ்வளவுதான். எப்பேற்பட்ட கேள்வி மைனருக்கு தெரிஞ்சா நம்ம எதாவது பண்ண தெரியாது. அது பரவாயில்ல, வாங்கிடலாம் பின்னாடி. இப்ப இதை மட்டும் சொல்லுங்க, அவர் கேட்ட கேள்வி கரெக்டா தப்பா? ஓரளவுக்கு இது கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. இப்ப நீங்க வந்து பண்ணையார் நோக்கி நம்ம கேட்கணும். என்னது? ஒன்னு அரசியலுக்கு யாரு கூப்பிட்டா? இவனை நம்பி ஏதாவது பேசி வைக்காரா? ஏதாவது இங்க இழுத்து விட்டு போடுவான். இவனை நம்பி ஸ்டாண்ட் எடுக்கிற நீ? கேள்வி கரெக்டா இல்லையா? தம்பி கேள்வி கரெக்டு தான். இப்ப யாராவது கேட்டிருந்தா என்ன பண்ணி பண்ணீங்க? யாரு கூப்பிட்டா? நம்ம தம்பி ஒரு நிமிஷம் இருக்கா? வரலாற்றுல அப்படி சான்று இருக்கா? என்னது வரலாற்றுல ஏதாவது சான்று ப்ளே பண்ணுங்க ப்ளீஸ். என் தம்பி வந்தா துணை முதல்வர் 26 என் தம்பி வேணாம், 26 யார் வர போறது? தம்பி விஜய் தான். என்னது என்னது இது எப்படி பேசிட்டாரு? யாரு? சீமான் தானே? ஐயா சீமான் இது? ஆமாண்ணே. லூசு சைமன்றது. நல்லா பாத்து சைடுல பாத்தியா? நேரா இருந்தாதான் சைமன் கண்டுபிடிக்க முடியும். சைடுல இருக்கிற வந்து சைமன் அவரு. சைடுல இருந்தா சைமன். ஆமா, பெரிய கண்டுபிடிப்பா இருக்கு. சைமன் தான் அது. இவனை நம்பி நல்ல வேலை சொன்னீங்க. இவனை நம்பி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுறோம். திரும்பினாதான் நம்மளுக்கு தெரியும்
இவர் சைமனா சீமானனுங்க திரும்ப சொல்லு. இப்ப திரும்ப வர பாருங்க. என் தம்பி வந்தா துணை முதல்வர் அடங்கு ஆமன்டா சீமான் தான்டா அது. அதான் சொல்லல, நான் கூட சைமன் நினைச்சிட்டேன்டா. சீமான் தான்டா அவன். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இன்னும் இவன் நம்பி எதுவும் பேசவே முடியாது போல் இருக்கு. இப்ப இவனை நம்பி பேசாத சொல்லிட்டு இருக்கா. என்ன இழுத்து விட்ட பத்தியா பண்ணி என்னைய வாக்குமூலம் வாங்கிட்டா இப்ப என்னைய வெளுக்க போறாங்க வந்து. இப்ப எதுல உண்மை? எது அது உண்மையா இது உண்மையா? எனக்கு ஒண்ணு, யாரு கூப்பிட்டா நானு சார் நீதான் கூப்பிட்டுருக்க சார். கண்ணாடி சார். சார் கண்ணாடி சார். கண்ணாடி சார் அது குரங்கு போகும் சார். அது இது மட்டும் இல்லையா? இன்னொரு போடுங்க. யாரோ வராங்க, வரட்டுமே. அவரு விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆதரிச்சுறீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரையாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பேன். அது அவ்வளவுதானே. எனக்கு வாக்கு தராம மக்கள் அவங்களுக்கு தந்தா பாராட்டு, அவருக்கு தராம எனக்கு தந்தா நன்றி. உள்ளதானே. தம்பி விஜய் போல ஒரு அசாத்திய திறமை உள்ள ஒரு கலைஞர். மண்டையில அடிச்சு மாவளுக்கு போடல. இன்னைக்கு ஒரு கட்டுனா ஏதோ விடலாம். எத்தனை கட்டுற போடுவேன்? 2019 பேசினா என்ன 2019 நம்பி எப்படா நீ வாக்குறுதி கொடுக்கலாம்? எப்படா கொடுத்த நீ? எனக்கு தெரியும்டா. நீ எனக்கு தெரியும் அவனை பத்தி. அதானே சீனியருக்கும் ஜூனியருக்கு வித்தியாசம். லூசு போயல 2019 பேசியிருக்கானே. ரொம்ப கொடூரமா பேசியிருக்கானே. அவனதான் நம்ம சொல்லிட்டோம்ல. அவன் ஒரு சாணு வயிற்றுக்குத்தான் என்ன வேணா பேசுவாப்ல. அதனால வந்து சீமானு போதும். 2 கட்டுக்கே ரொம்ப கொடூரம். ஏன் பாடி தாங்காது, வேண்டாம். தம்பி எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு ஆளே திருவிழா பக்கம் சட்டம் செய்ய முடியல. அப்ப அவரு தான் இன்னும் கொஞ்சம் ஆகவா இருக்கும். அதனால அவர் வரணும். பேசாம ஒரு வீடியோ என்ன, 2 வீடியோ என்ன, 3 வீடியோ என்ன, நீ பேசாம இரு. இல்ல நீ என்ன கொலை எழுத்து விட்டுருவ. பேசாம நானே பாத்துக்கிறேன். சரி வாய சரி தொலைச்சிரும். இனிமே வீடியோ வச்சிருக்கியா? கடைசி ஒண்ணு இருக்கு. இன்னைக்கும் மதிப்பு இருக்கு. இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 180 கோடி அவருக்கு சம்பளம். 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்கு. அதை பொருட்படுத்தாம வராருன்னா சரி வரவே சொல்லிடுறேன். வீடியோ போற நீ இவன் சரிப்பட்டு போட மாட்டாங்க. இவன் கூட நான் சேர்ந்தாலும் என்ன கொலையில எழுத்து விட்டு போடுவான். வரவனுக்கு மைனர் வந்து நான் என்னது பதில் சொல்றது? தயவு செஞ்சு சொல்றேன். இன்னைக்கு நாமளே பார்த்துப்போம், நாமளே வீடியோ போட்டுப்போம். ஏன்னா சீமான தானே ஏங்க நம்ம 2 பேரையும் ஆதரவு தெரிவிக்க கூடாது. அதுதான் நம்ம கருத்து. இது வந்து நம்ம கருத்து ஏதாவது சொல்லணும்னு வச்சுக்கிங்களேன். எப்படி வந்த நீ? உள்ள ஃபுல்லா உள்கா என்னன்னா அதனால டீட்டி போட்டு அமிச்சிட்டாங்க. வீடியோ வச்சிருக்கியா? இல்ல வீடியோ போட அப்படியே ஓடி விடு. அப்படியே ஓடி விடு. இல்ல பொளச்சு வந்து வீடியோ போட்டுனா ஒண்ணு எப்படி வந்த நீ? அதான் உள்கா என்ன பார்த்து இல்ல பஞ்சர் போட்டு அமிச்சிட்டாங்க. இதுதான் சீமான். இது ஆமா அந்த பேச சீமான் நம்மளே இப்படிதான் அடி வாங்குவோம். நீ ஹாஸ்பிடல் போகணும். ஆமா முன்னாடி அது பேசுறது சீமான் தான், இதை பேசுறது சீமான். உனக்கு இத்தனை வாய்டா? இத்தனை வாயா சொல்லிட்டாங்க. ஒரு சாணு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறனா எல்லாத்தையும் விற்கிறேன். அவ்வளவுதான். ஒரு மனிதன் எவ்வளவு பரிமாணங்கள். ஒரு மனிதன் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் சீமானை பற்றி பேசக்கூடாது, ஆதரவு தெரிவிக்கக்கூடாது. அவ்வளவுதான். இல்லை யோசிச்சு பாருங்க. நீயே தான் வானு கூப்பிடுற, நீயே தான் யாரா கூப்பிட்டா? பைத்தியம் நேற்று கூட அண்ணன் மேல பைத்தியமா இருக்கிறோம். பக்கத்துல கொஞ்சம் நெருங்கி போய் பார்த்தா தெரியுது அண்ணனே பைத்தியம். அவ்வளவு சும்மா சொல்றாங்க அப்படின்ற அந்த தத்துவத்தை வந்து இது நிரூபிச்சாப்ல. ஆமா யோசிச்சு பாருங்க. இப்ப ஆன்லைன்ல பேசுற நம்ம மூணாப்பானா ஜேர்னலிஸ்ட் இவரு ஈஃபோரியா மணி வகைராக்கள் ஃபுல்லாவே என்ன பேசுறாங்கன்னா, விஜய் வந்தாலே வந்ததுல இருந்து திமுகக்கு தாங்க பிரச்சனை. திமுக தான் பயந்து போயிருக்கு. புது உருட்டா இருக்குது. எவன் வந்தாலும் திமுக பேர்ல எழுதிடுறாங்க. சரி நான் ஒரு வாரத்துக்கு சரி திமுகக்கு அது ஆபத்துன்னு வச்சுக்குவோம், திமுக கூட்டணிக்கு அது ஆபத்துன்னு வச்சுக்குவோம். ஆமா விஜய் வரனால திமுகக்கு ஆபத்து. அப்படியா? வார்த்தைக்கு சரின்னு வச்சுக்கோங்கிறேன் நான். திரும்ப வச்சுக்காத இல்ல வாதத்துக்கு அப்படியே நைஸா போயிடாது. அந்த பக்கம் பக்கவாதமாயி போயிட போறோம். இப்ப திமுக ஆபத்து அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகக்கே ஆபத்து, தொடர்ந்து வெற்றிகளை சந்தித்து வந்துட்டு இருக்கிற இந்த திமுக கூட்டணிக்கே ஆபத்து அது அப்படின்னா
அப்போ 10 தோல்வி பழனிசாமின்னு பேர் வாங்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவருக்கு விஜயினுடைய வருகை சொல்கிற மெசேஜ் என்ன, விஜய் வருகையால அவருக்கு என்ன நிகழ போகுது அப்படின்னு பேசணுமா இல்லையா? யார் பேசணும்? இதை பூனா பண்ணாதான். அப்படியா? மிஸ்டர் ஈஃபோரியா மணி அந்த வகையாராக்கள் யாருமே வந்து டிவி டிபேட்ல பேசவே மாட்டேங்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. திமுக காப்பாத்து சார், திமுக பயப்படு சார், திமுக 5 சாருங்கிறாங்களே தவிர இவரு விஜய் சொல்றாப்லையா என்னன்னு அதிமுக ஒரு செத்த பாம்புங்க, அது அடிக்கிறதுல ஒன்னும் யூஸ் இல்ல, அது ஊழல் சிங்க திங்காதுங்க அப்படிங்கிறாரு. ஊழல் கட்சியை போய் நாங்க எப்படி சேருவோம், அது வாய்ப்பே இல்லைங்க அப்படின்ற அவர் வந்து ஒண்ணுமே மதிக்கலங்கிறாப்ல. இப்ப எனக்கு ஒரு பொருட்டே கிடையாதுங்கிறாப்ல. அவர் சொல்றது ஓகே, ஊடகவியல் உட்கார்ந்து பண்றீங்கல்ல, நீங்க ஏன் அதை மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதிமுகவுக்கு விஜயின் வருகையால நிகழப்போகுது என்ன, லாபமா நட்டமா சொல்லு. இப்ப திமுக பிரச்சனைங்கிறத உடச்சு பேசுறீல்ல, அப்படி அதிமுகவுக்கு இன்னதுன்னு உடச்சு பேசு, நாம் தமிழருக்கு இன்னதுன்னு உடச்சு பேசு, பாஜகவுக்கு இன்னதுன்னு உடச்சு பேசு. அதை ஏன் பேசவே மாட்டேங்கிறார்? அதனுடைய வெளிப்பாடு தான் சீமானுடைய சமீப கால மேடை பேச்சுகள் பூரா. ஏன்னா சீமானும் ஒரு ஈஃபோரியா தான். ஈஃபோரியா சீமான் அந்தந்த நேரத்துல வந்து சொரிஞ்சுப்பாப்புல, தேவைப்பட்டா வந்து பெரியார சொரிஞ்சுப்பாப்புல பேசி, தேவைப்பட்டா திமுக சொரிஞ்சுப்பாப்புல, தேவைப்பட்டா விஜய் சொரிவாப்புல. ரொம்ப சிம்பிள். விஜயனுடைய வருகை திமுகவுக்கு வந்து ஒரு கணிசமான ஓட்டை வந்து குறைக்குமா அப்படின்னா ஆமா குறைக்குதுன்னு வச்சுக்குவோம். சரி, இப்ப அதே கணிசமான அளவுக்கு அதிமுக கை வைக்குமா வைக்காது? ஏன்னா அவர் வாங்க போறது, அவர் செய்யற அரசியல் திமுக எதிர்ப்பு அரசியல். அப்ப அதிமுகவுக்கு விழுகிற ஓட்டு போகும். பேசிக் லாஜிக். இப்ப பிறந்த ஓட்டு போட போறது இல்ல, இதுக்கு முன்னாடியே பிறந்து 18-19 வருஷம் ஆனதான் ஓட்டு போட போறான். அப்ப ஆல்ரெடி வந்து ஒரு புது ஓட்டர்ஸ் தான் இருக்க போறாங்க. அது வந்து எல்லா கட்சிக்கும் போற ஓட்டு தான், எல்லா கட்சிக்கும் போற ஓட்டு தான் விஜய்க்கும் வர போகுது. நான் என்ன சொல்றேன், அங்க போகுதுன்னா இங்க போகும்ல. அப்ப இங்க இத போற மாதிரி நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவன் இப்ப திமுக ஓட்டு போட்டுட்டு இருந்தா விஜய்க்கு மாறுவான், அதிமுக போட்டு இருந்தா விஜய்க்கு மாறுவான்னா, நாடாக்கால போட்டுட்டு இருந்தவன் மாற மாட்டானா? அது நமக்கு தெரியுமோ தெரியாதோ, ஈஃபோரியா மணி பேசுவாரோ மாட்டாரோ, சீமானுக்கு அது தெளிவா சீமானே போக வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன சொல்றீங்க? ஆமா சீமானே போக வாய்ப்பு இருக்குது. அவரை போய் போதையில மாட்டி போட்டுருவாருங்கிறீங்களா? சீமா கட்சிக்கே போக வாய்ப்பு இருக்குது. தாவே காக்கா. ஆமா, இது புதுசா இருக்கு. சோத்துக்காக என்ன வேணாலும் செய்வாப்புல அப்படிங்கிறீங்க. சோத்துக்காக செய்வாப்புல, இல்ல குழம்புக்காக செய்வாப்புன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் செய்வாப்புல. யூடியூப் ட்ரெஸ் ரொம்ப முன்னாடியிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா, விஜய் வந்து அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் முதல் மாநாடு போட்டாப்புலையா, அந்த முதல் மாநாடு அறிவிக்கும் போதே, ஏன் அதனுடைய அந்த பந்தல் வேலைகள் நடக்கும்போதே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்பயே நல்லா பாருங்க, அவர் குறிவிக்கிறது அதிமுகவின் வாக்குகளாகத்தான் இருக்கும், முதல்ல அதுக்கு நசுங்க போகுது நாம் தமிழரோட வாக்குகள் தான் அப்படின்னு அது முதல்ல இருந்தே சொன்னோம். அப்ப நம்மள யாரும் ஏத்துக்கல, இப்பயும் சில பேர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அதை அஃபிடவிட்டா நம்ம சீமானே சொல்றோம். திருச்சியே பெரம்பலூர்ல போகும்போது சொல்லலையா, ஒரு தம்பி சொல்லலையா, நான் வந்து எதுக்கு வெள்ளக்காரனை கூட்டியாரு, அவன் யாரு, அந்த பூமர் யாரு நினைக்கிறீங்க, யாரு அந்த ஓகே யாரு நினைக்கிறீங்க, நாம் தமிழர் தான். அப்படி மைக்கு பிடிச்சி பேசுறான தற்கொலைத்தனமா பையெல்லாம் யாரு, நம்ம பையலாம் அப்படிங்கிற மாதிரி பூரா பையல அங்கதான் போய் பாதி ஃபிராக்சர் அங்கதான் போய் சேர்ந்து. மட்டும் இல்லாம நம்மளும் களத்துல அப்பப்ப அங்கங்க டீ கடை ஹோட்டலு எங்கேயாவது போற இடத்துல எல்லாம் ஆட்டை விட்டுன்னு கவனிச்சோம்னா எல்லாமே சீமானுக்கு எதிர்ப்பாதான் இருக்குது. சீமான் விட்டு எங்கடா போகுது அப்படின்னு பார்த்தா விஜய்க்கு தான் போகுது. எங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல இதுதான் இருக்குது. அதுவும் இல்லாம இப்ப சீமான் அப்படிங்கிற நபர் யாரு அப்படின்னு வரலாற்றுல சீமான் ஒரு சீமான் அதுக்கு ஈக்குவலண்டான கெட்ட வார்த்தை கிடையாது. சீமான் இஸ் ஈக்குவல் டு சீமான். அந்த நபர் யாரு, அவர் எப்பேற்பட்ட நபர், என்ன மாதிரியான விஷயங்களை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத வரலாற்று நெடுக திரும்பி பார்க்க. யாரு? சீமான் தான். 8 வருஷமா அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். அது இல்ல, அதுதான் சொல்லி முடிக்க வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப சிம்பிள். முன்னாடி பெரியார் இயக்கங்களோட பயணிச்சப்ப பெரியாரை பத்தி பேசினா தனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கறதுனால பெரியாரை பத்தியான உண்மைகளை மேடைகள் தோறும் பேசிக்கிட்டு இருந்தான். அதே RSS லிங்க் சங்கீனா சக நண்பன் அப்படிங்கிற லிங்கு கிடைச்சதுக்கு அப்புறம், பல பிட்டிகள் கிடைச்சதுக்கு அப்புறம் பெரியாரை பத்தி அவதூறு பேசினாதான் பணம், அப்பனாதான் நமக்கு ஒரு ஊடகம் வெளிச்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்ல, ரஜினி காலில் போய் உழுந்துட்டு வந்து சங்கி என்றால் சக நண்பன் அப்படின்னு ஓபன் பண்ணி ஓபனா நிர்வாணமா நின்றாப்ல. ஓபனா அது அரசியல் கருத்துக்களா சொல்றேன், அரசியல் கருத்து நிர்வாணமா நின்றாப்ல. இப்ப திடீர்னு விஜய் இப்படி கேட்டா என்ன பண்ணுவாப்ல, நீ எப்படி வந்து ரஜினி காலில் வந்து உளுந்து நீ வந்து எப்படி வந்து சங்கினா சக நண்பன் சொன்னியோ அதே மாதிரி என் காலிலே வந்து விழுந்து நீ வந்து கூட்டணியில் சேரணும், அப்பதான் நான் கூட வருவேன். அதெல்லாம் பட்டினு என்ன சொல்றேன், வண்டியிடாத மானம்
விழுந்து விடாத வீரன்டா அவரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, வருண்குமார் ஐபிஎஸ் இருக்காருல்ல, அவருடைய வழக்குல மன்னிப்பு கேட்க மைக் புலிகேசன் பேர் வச்சுட்டாப்ல. மணி வேக்கணும்னு ஒண்ணு அவங்க மூத்த சட்டத்தரணி என்ன பண்ணாரு, 16 பக்கத்துக்கு கட்டுரை எழுதி கொடுக்கலையா? என்ன உங்களை பேசலங்கய்யா, காவல்துறைனா எனக்கு கண் மாதிரி அவங்க நான் எவ்வளவு லைக் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு எழுதி கொடுக்கலையா? அது போலதான் குடும்பத்துல எல்லாம் போலீஸ்காரனா தான் இருக்கிறான், குடும்பத்துல உள்ள எல்லாம் மிலிட்டரிக்காரனா தான் இருக்கிறான். அண்ணா ஜெகதீசன் ஆணையத்துல போய் என்ன சொன்னாப்ல, அம்மா அம்மா நீங்க மன்னிச்சிருக்கம்மா, போராட்டத்துக்கு நான் போய் கூப்பிடுவேன், என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா, உங்க வீட்டு பிள்ளைமா நானு. அந்த பையலுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. அவங்க ஏதோ ஒரு ஆர்வத்துல வந்துட்டானுங்க, தம்பி வீணரசா எனக்கு அப்படி தம்பியே இல்லை அப்படின்ட்டு போயிட்டான். சரி, இதெல்லாம் தான் அவனுடைய கடந்த காலம். ஏன் இப்போ லேட்டஸ்டா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குல்ல, அந்த நடிகையிடம் போய் மன்னிப்பு கேள், இனிமேல் நான் அவர்களை தொல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லு. அதான் கேட்கலங்கிறப்ப நீ ஆதாரம் கேட்கறாப்புல பத்திரிகையாளர்கிட்ட, அதெல்லாம் இங்கதான் பேசுவாரு. அந்த பத்திரிகை இதே டோனோட போய் நீதிபதி முன்னாடிட்டு அதெல்லாம் கேட்க முடியாது. நீங்க எப்ப என்கிட்ட சொன்னீங்களா, வக்கீல்கிட்ட சொல்லி விட்டா நான் வந்து சொல்லணுமா அப்படின்னு கேட்க பார்ப்போம். அதெல்லாம் கேட்க மாட்டாப்ல, கேட்க மாட்டான். ஏன்னா இவங்க கூட இருக்கிற ஜோமிங்க பார்க்க மாட்டாங்க, நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அவங்களுக்கு வந்து உலக அரசியல், உள்ளூர் அரசியல், சட்டம் எல்லாமே அவங்க அண்ணன் வாயிலிருந்து வர வார்த்தை. சீமான் தான். ஆமா, என்ன வார்த்தை, சீமான் இஸ் ஈக்குவல் டு சீமான் தான். அதை தவிர அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, சீமான் அப்படிங்கிற நபர் வந்து தனக்கு தேவை அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாப்ல. You mean what I mean? RSS நாக்பூர் கான்டாக்ட் வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட போய் ஊரை திருத்தி நம்ம என்ன பண்ண போறோம், நேர்மையா இருந்து நம்ம என்ன பண்ண போறோம். இதே துக்ளக் ஆபீஸ்க்கு போனா நமக்கு 2 துண்டு அப்படி தூக்கி போடுவாங்க, அதை வச்சுட்டு ஈஸியார்ல துண்டுலாம் இல்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வக்கீல் போட்டு கொடுப்பாங்க. அவ்வளவுதான். தமிழ்நாடு முழுக்க கேஸ் இருக்கு, அதுக்கு வக்கீல் போட்டு கொடுப்பாங்க, ரூம் போட்டு கொடுப்பாங்க, சப்ஜாடா எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சது ஒண்ணு. பெரியாருக்கு எதிரான, பெரியாரை குறித்து அவ்வளவு அவதூறு பொய்யை வந்து பெரியாருக்கு எதிரான அரசியலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதேதான் அவருக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னா நாவன்மே எப்படி வேணாலும் மேடையில் பேசுவார். சந்தர்ப்பவாதி, அவ்வளவுதான். ரெண்டே சீன் தான். சீமான் வந்து சோத்துக்காக பேசுவாப்ல, இல்லப்பா குழம்புக்காக பேசுவாப்ல சொல்லுவாங்க. அதான் நான் இப்போ பதறிட்டு கேப் விட்டோன்னே. ஸோ அதனால அவர் வந்து ஒரு கொள்கை அரசியல்வாதி, ஒரு வந்து போராளி, அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அவருக்கு காசு கிடைக்கும் என்றால், அவருக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்றால், அவருக்கு ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்கும் என்றால் அவர் வந்து எந்த விஷயத்தை வேணாலும் செய்வார். அது வந்து இந்த தாவேகா மேட்டர் மூலமாக தெளிவாக புரிவாகிட்டு. அதெல்லாம் இல்லை தம்பி, திமுகவை ஆதரிச்சா வர்ற காசை விட திமுகவை எதிர்த்தா வர்ற காசு அதிகம். அதுதான் மேட்ரு. ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு தவக்கன்ஸுக்கு அவ்வளவு அறிவு இருக்கான்னு தெரியல.